வணக்கம் மக்களே, வெல்கம் டு கொலப்பல் லைஃப் ஸ்டைல். விநாயகர் சதுர்த்தி நம்ம வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்றத ஒரு சின்ன மினி விலாக அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கொலப்பல் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸை நீங்களும் ரெகுலராக பார்க்க முடியும். விநாயகர் சதுர்த்திக்கு எப்பயுமே பிள்ளையார் வந்து நம்ம கடையில் வாங்கி வீட்டில் வச்சு சாமி கும்பிடுவோம். நேற்று பாப்பா 2 பேரும் சொல்லிட்டாங்க, நாங்கள் செய்கிற விநாயகரை தான் நீங்கள் வீட்டில் வச்சு சாமி கும்பிடணும், நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, பிள்ளைங்க ஆசைப்படும் போது நம்ம அதை மீறி எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு களிமண் மட்டும் வாங்கி கொடுத்தாச்சு, செய்யுங்கன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் அவங்க செஞ்சதே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஆனால் ரொம்ப பொறுமையாக அழகாக உட்காந்து சூப்பராக செஞ்சுருந்தாங்க 2 பேரும் பிள்ளையார் வந்து. அதனால பாப்பா செஞ்ச பிள்ளையாரே வச்சு நேற்று சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப விருப்பமாக ஆசையாக சின்ன பிள்ளையை செய்யும்போது அந்த விநாயகரை பிள்ளையார் ஏற்றுக்காமல் இருப்பாரா பூஜை செய்யும்போது. அதனால நம்ம வீட்டில் நேற்று விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப ஸ்பெஷல் எதுன்னு கேட்டால் பாப்பா 2 பேரும் செஞ்ச விநாயகர் தான். வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ கடந்து வந்திருப்போம். வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது வாழ்க்கை நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு, அதனால நம்ம பெற்றது, தோற்றது, இழந்தது, மீண்டது, இந்த மாதிரி நிறைய பாடம் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். இதை விடவா இனி பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்ற அளவுக்கு நம்மளை வந்து வாழ்க்கை ரொம்பவே பக்குவப்படுத்தியிருக்கோம். இதுக்கு பின்னாடி யார் நம்ம கூட சப்போர்ட்டுக்கு இருந்தாலும் திரும்பி பார்த்தா ஒருத்தர் கூட இருந்திருக்க மாட்டாங்க, நம்மளை பேசுறதுக்கு மட்டும்தான் ஆள் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் ஒரு சுயநலமான வாழ்க்கையாக தான் பார்க்குறவங்களுக்கு, வெளியே பார்க்குறவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் பரவாயில்லைங்க, பிரச்சனையே இல்லை. ஏன்னா கஷ்டப்படும் போது நம்ம தானே கஷ்டப்பட்டோம், வேற யாரும் வந்து நம்ம கூட நிற்கல. அதனால அப்படி தெரிஞ்சாலும் பிரச்சனையே இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு எது சரின்னு படுதோ அதுபடி நம்ம வாழ்க்கையை நகர்த்திட்டே போனோம் அப்படின்னா என்னைக்காவது ஒரு இடத்துல நம்ம வந்து சக்ஸஸில் வந்து நிற்போம். இவங்க அதை சொல்லிடுவாங்களோ அவங்க அதை சொல்லிடுவாங்களோன்னு எந்த பயமும் தேவையில்லை. நம்ம மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். விக்கலுக்கு பயந்தா வயிறு நிறையாது, சிக்கலுக்கு பயந்தா வாழ்க்கை நிறையாது. இதுதான் என்னோட தத்துவம். நேற்று பாப்பா 2 பேரும் பிள்ளையார் செய்கிறாங்கன்னு சொன்னோன்னே ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. எவ்வளோ நேரத்தில் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இது வந்து முன்னாடியோ பிளான் பண்ணியோ எதுவுமே செய்யலை. நேற்று ஈவினிங் சாமி கும்பலான்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் 4:00. 12:00 ஹஸ்பண்டோட போய் களிமண் வாங்கிட்டு வந்து செஞ்சாங்க. 1 ஹவரில் செஞ்சு முடிச்சிட்டாங்க. எவ்வளோ அழகா! எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யூடியூப்பில் வீடியோ பார்த்து அப்படியே அதை பார்த்து அந்த டிப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செஞ்சாங்க. சூப்பராக செஞ்சுட்டாங்க. சரி, பிள்ளைங்க வந்து பிள்ளையார் செஞ்சுட்டாங்க, நம்ம பிள்ளையாருக்கு பிடிச்சதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பூரண கொழுக்கட்டை, அப்புறம் இனிப்பு புடி கொழுக்கட்டை, சுண்டல் வேக வச்சுருந்தேன். ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு கார கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. பொரி அவல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்து பிள்ளையாருக்கு பிடிச்சது எல்லாமே சமைச்சும் வச்சாச்சு. பாப்பா பிள்ளையார்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஒரு 2:00 எல்லாமே செஞ்சு முடிச்சு டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து 3:30க்கு சாமியும் கும்பிட்டாச்சு. ஏன்னா 2:00 4:00 சாமி கும்பிட்றதுன்னு சொல்லி நினச்சிருந்தோம். அதனால எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு சாமிக்கு பிடிச்சதெல்லாம் அப்படியே கடையெல்லாம் வச்சுட்டு பிள்ளையாருக்கு பிடிச்ச லட்டு வாங்கி எல்லாமே பிள்ளையாருக்கு வச்சு நல்லபடியாக நேற்று விநாயகர் சதுர்த்தி வந்து நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்ப ஸ்பெஷல். நம்ம வீட்டில் நேற்று பாப்பா செஞ்ச பிள்ளையார் தான். அவ்வளோ அழகாக செஞ்சுருந்தாங்க. ஸ்வஸ்திகா வந்து அப்படியே களிமண்ணில் அழகாக செஞ்சு எடுத்து வச்சுட்டாங்க. ஹெவன்டிகா என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, பெயிண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக சொதப்பல் மாதிரி பண்ணியிருந்தது. பட் ஆனால் அந்த பிள்ளையோட வயசுக்கு ஏற்ற மாதிரி அது பண்ணியிருக்கு. அது வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி சின்ன பிள்ளைய வந்து விரும்பி எது செஞ்சாலும் அதை வந்து பிள்ளையார் வந்து ரொம்பவே ஏற்றுக்குவார். சின்ன பிள்ளைங்கன்னு இல்லைங்க, நம்மளே அப்படி தான். இது செய்யணும் அது செய்யணும் பெருசாக செய்யணும் அப்படிலாம் கிடையாது. முழு மனசோட நம்ம வந்து எந்த விஷயத்த இருந்தாலும் சாமிக்கு செஞ்சோம் அப்படின்னா, நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சோம்னாலும் அதை வந்து முழு மனசோட செய்யணும். அதை வந்து சாமி வந்து எப்பயுமே ஏற்றுக்குவாங்க. நேற்று நம்ம வீட்டில் நல்லபடியாக விநாயகர் சதுர்த்தி வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. கொலப்பல் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுங்கன்றதை நீங்கள் போடுற கமெண்ட் மூலமாக தான் நான் அதை தெரிஞ்சுட்டு இன்னும் நம்மளோட சேனலில் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கொலப்பல் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று உங்கள் வீட்டில் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக நேற்று சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. 4:00 சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கொழுக்கட்டையெல்லாம் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். நாளைக்கு வேற ஒரு நியூ விளாகோட உங்களை அடுத்து நான் பார்க்குறேன். அன்டில் பை ஃப்ரம் ஷோபனா.